போதிதர்மர் சீனாவில் பௌத்தத்தை பரப்பிய இந்திய துறவி. இந்தியாவிலிருந்து சீனாவிற்கு சென்று பௌத்த மதத்தை பரப்பிய ஒரு முக்கியமான துறவி ஆவார். அவர் சீனாவில் சேன் மதம், சான் புத்திசம் அல்லது ஜென் பௌத்தம், ஜென் புத்திசம் எனப்படும் பௌத்த மத கிளையை நிறுவியவர் என்றும் நம்பப்படுகிறது. போதிதர்மரின் வாழ்க்கை குறித்த தகவல்கள் பெரும்பாலும் புராணங்களையும் பௌத்த இலக்கியங்களையும் அடிப்படையாக கொண்டவை. அவர் பல்லவ மன்னர்களின் அரசவையில் வாழ்ந்தவர் என்றும் பின்னர் சீனாவிற்கு கடல் வழியாக சென்றார் என்றும் கூறப்படுகிறது. சீனாவில் போதிதர்மர் தனது கருத்துக்களை பரப்பி பல சீன துறவிகளுக்கு போதனைகள் செய்தார். அவர் தனது போதனைகளை முக்கியமாக தியானம் மற்றும் அனுபவ அறிவு ஆகியவற்றின் மீது கவனம் செலுத்தினார். போதிதர்மர் நிறுவிய சேன் மதம் பௌத்த மதத்தின் ஒரு முக்கியமான கிளை ஆகும். இந்த மதம் தியானம், தன்னுணர்வு மற்றும் அனுபவ அறிவு ஆகியவற்றை மையமாக கொண்டது. சேன் மதம் பின்னர் ஜப்பான், கொரியா போன்ற நாடுகளுக்கும் பரவி ஜென் பௌத்தம் என்ற பெயரில் அறியப்பட்டது. தியானத்தின் மூலம் மனதை ஒருமுகப்படுத்தி உண்மையான தன்மையை உணர முடியும் என்று போதிதர்மர் கருதினார். புத்தகங்களில் வாசிப்பதை காட்டிலும் சொந்த அனுபவத்தின் மூலம் உண்மையை உணர்வது முக்கியம் என்று அவர் வலியுறுத்தினார். குருவின் வழிகாட்டுதலின் கீழ் சிஷ்யன் தன்னைத்தானே மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறினார். அவரது கருத்துக்கள் சீன கலாச்சாரம், தத்துவம் மற்றும் கலை ஆகியவற்றை ஆழமாக பாதித்தது. இன்று வரை போதிதர்மர் ஒரு மிகவும் மதிக்கப்படும் துறவியாகவே கருதப்படுகிறார். சீனாவில் உள்ள ஷாலின் கோவில் போதிதர்மருடன் தொடர்புடையது. இந்த கோவில் சேன் மதத்தின் முக்கிய மையமாகவும் குங்ஃபூ கலைக்கு புகழ்பெற்றதாகவும் உள்ளது.